இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 18:9. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவன் நமக்கு சொத்தோ இல்லை ஆள் பழக்கமோ நமக்கு கொடுக்கும்போது அந்த மனுஷர்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அருவருப்பான விஷயத்துக்கு மாறக்கூடாதுன்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அந்நிய தேவர்களை வழிபடுறவங்களா இருந்தால் அவங்க தேவனுக்கு படைத்ததை நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன நினைப்போம், சாப்பிடாமல் இருந்தால் ஃப்ரெண்டு கோச்சிக்குவாங்க, தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே தேவனுக்கு அந்நிய தேவர்களை வணங்குற மனிதர்கள் அருவருப்பு இல்லை, அந்நிய தேவர்கள் தான் அருவருப்பு. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தான் மற்றவங்கள தேவன்கிட்ட அழைத்து வரணும், அவங்களும் ரட்சிக்கப்படணும். அவங்க ரட்சிப்பு அடைகிறதுக்கு நாம் தேவனை பற்றி எடுத்து சொல்கிற பொறுப்பில் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். ஊழியக்காரவங்களுக்கு மட்டும்தான் ஆத்மாவை எழுப்புகிற வேலை இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. இப்படி இருக்கும்போது நாமளே தவறான செயல் செஞ்சோம்னா அப்புறம் எப்படி தேவனை அறியாதவங்க தேவனை தெரிஞ்சுக்கிடுவாங்க? அப்போ தேவன் எல்லாத்தையும் ரட்சிக்கணும், அவர் இடத்துல எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் தான் இப்படி சொல்கிறாரே தவிர இதில் மேலே கீழே அப்படின்ற பிரிவினை இல்லை. தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம ஒத்துழைக்கணும், உழைக்கணும். ஆமேன்.